திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மன்னாதி பூத முழு விண்ணாதி அண்டம் நீ, மறை நான்கினடி முடியும் நீ, மதியும் நீ, ரதியும் நீ, புனலும் நீ, அனலும் நீ, மண்டலம் இரண்டேலும் நீ, பெண்ணும் நீ, ஆணும் நீ, பல்லுயிர்க்குயிரும் நீ, பிறவும் நீ, ஒருவன் நீயே. பேதாதி பேதம் நீ, பாதாதி கேசம் நீ, பெற்ற தாய் தந்தை நீயே. பொன்னும் நீ, பொருளும் நீ, இருளும் நீ, ஒளியும் நீ, போதிக்க வந்த குரு நீ. புகழும் ஆகிரகங்கள் ஒன்பதும் நீ, இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ. என் நிறைய ஜீவ கோடிகளின்ற அப்பனே, என் குறைகள் ஆட்குறைப்பேன். ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட, மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட, கோனாறு வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட, குண்டலமிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட, ஞான சம்பந்தரோடு இந்திரர் 18 முனியட்ட பாலகருமாட, நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட, நாட்டிய பெண்களாட, வினையோடு உனை பாட எனை நாடு இது வேளை விரைந்தோடி ஆடி வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. கடல் என்ற புவி மீதில் அலை என்ற ஒரு கொண்டு, கனல் என்ற வாழ்வை நம்பி, காற்றென்ற மூவாசை மாறுதச்சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம், உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும், உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்லாது ஒரு பயனடைந்திலேனை. தடமென்ற மிடிக்கரையில் வந்த பாசங்கள் எனும் தாவரம் பின்னலிட்டு, தாயென்று சேயென்று நீ என்று நான் என்று தமியேன இவ்வண்ணமாய், இடை நின்று கடை நின்று ஏனென்று கேளாதிருப்பதோ அழகாகுமோ. ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. வம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணன் தம்பனும் வசியமல்ல, பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேசம் அதுவல்ல சாலமல்ல, அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல, ஆகாய குளிகையல்ல, அன்போடு செய்கின்ற வாதமோடிகள் அல்ல, அரிய மோகனமும் அல்ல. கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணர் புலிப்பாணியும், கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமல்ல. என் மனது நடிவிட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுலகு புகழ வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. நொந்து வந்தேன் என்று 1000 சொல்லியும் செவியென்ன மந்தமுண்டோ, நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ, சந்ததமும் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ, தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளையோ, தந்தை நீ மலடுதானோ. விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே, வினையொன்றும் அருகிலேனை, வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே, வேடிக்கை இது வல்லவோ. இவ்வுலகீரேடுமே நலித்தாய் சொல்லி இனி உன்னை விடுவதில்லை. ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே, எனைகின்ற தில்லை நடராஜனே.
வழி கண்டு உன்னடிய துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதிலும் வாளையமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழியதிகை மகனை இல்லாமலே பாடியும் மூர்கனே முகடாயினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழுகாமியே ஆயினும் வலியன கள்ளவோ தாய் தந்தை கல்லவே பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் பாரறிய மனைவிக்கு பாதி உடல் இந்த நீ பாலனை காக்கும் நாதோ எரில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவன் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவன் நடராஜனே அன்னை தந்தையர் என்ன ஈன்றதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகம் தன்னையே நோவனோ ஆசை மூன்று கழுவனோ முற்பிறவி என்ன வினை செய்தனென்றழுவனோ என் மூட அறிவு கழுவனோ முன்னிலன் வினை வந்து மூழுமென்றழுவனோ முக்தி வரும் என்றுணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்ன என்றழுவனோ தையலர் கழுவனோ மெய்வளர் கழுவனோ தரிதிர திசை கழுவனோ இன்னும் என்ன பிறவி வருமோ என்றழுவனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவன் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவன் நடராஜனே காயாமுன் மரமீது பூப்பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழி கொண்டேனோ கடனென்று பொருட்பறித்தே வயிறறித்தனோ கிளவயிலில் முள்ளிட்டேனோ தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தேனோ தந்த பொருள் இல்லை என்றேனோ தானென்று கர்வித்து கொலைகளவு செய்தேனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழிதிட்டேனோ வடிவு போலே பிறரை சேர்க்காதடித்தனோ வந்த பின் என் செய்தனோ ஈயாத லோபி என்றே பெயர் எடுத்தனோ எல்லாம் பொறுத்தருள்வாய் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவன் நடராஜனே பொன்னார் மேனியனே புலித்தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேலிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லா இனி யாரை நினைக்கேனே அன்னே உன்னையல்லா இனி யாரை நினைக்கேனே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செஞ்சுவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரு முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு திரு ஆலவாயன் திருநீரு பேச்சும் மூச்சும் சிவமே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பெய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நிழலே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவ பெருமக்களுக்கு கோயில்னு சொன்னா சிதம்பரம் சிதம்பரம் கோயிலுக்கு 4 வாசல் வடக்குல 1 தெற்குல 1 மேற்குல 1 கிழக்குல 1 4 பெருமக்கள் 4 வழியா வந்தாங்க சுந்தரமூர்த்தி சுவாமி வடக்கு வாசல்ல வந்தார் அப்பர் சுவாமி மேற்கு வாசல்ல வந்தார் ஞான சம்பந்த சுவாமி தெற்கு வாசல்ல வந்தார் நம்ம மாணிக்க வாசக சுவாமி நடராஜாவுக்கு பக்கத்துல உள்ள கிழக்கு வாசல்ல வந்தார் ஏன் 4 பேர் ஒரே வாசல்ல வரக்கூடாதா ஏதாச்சும் சண்டையா இல்ல கடவுளை அடையறதுக்கு 4 வழி 1
கடவுள் எங்கப்பா, நான் அவருடைய பிள்ளை. சட்புத்திர மார்க்கம் திருஞான சம்பந்தர். ஆண்டவன் தலைவன், நான் தொண்டன். தாசமார்க்கம் அது அப்பர் சுவாமி. ஆண்டவன் தோழன், நானும் தோழன். சகமார்க்கம் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆண்டவன் காதலன், நான் காதலி. சன்மார்க்கம் அதுதான் நம்ம மாணிக்க வாசக சுவாமி. 4 வழி, 4ல எது ரொம்ப சிறப்பு? சன்மார்க்கம் தான் சிறப்பு. அதனாலதான் மாணிக்க வாசக சுவாமிக்கு அவ்வளவு மரியாதை. என்ன மரியாதைன்னு கேக்குறீங்களா? திருவாதிரை அன்னைக்கு நடராஜாவுக்கு பக்கத்துல மாணிக்க வாசக சுவாமி தான் வருவார். மாணிக்க வாசக சுவாமியும் அம்பாளும் தான் வருவாங்க. மத்த 63 பேரும் பின்னாலதான் வரணும். அந்த மாணிக்க வாசக சுவாமியின் வரலாற்றை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாதவூர், வாதம் காற்று வழிபட்ட திருத்தலம். பாண்டிநாடே படம்பதி, உத்தரகோசமங்கை ஊர். இந்த மதுரைக்கு களிமதுரை என்பார். மாணிக்க வாசக சுவாமி அப்படி பேசுவார். அந்த மதுரைக்கு பக்கத்திலே திருவாதவூர் 3ஆம் நூற்றாண்டு என்ற ஆய்வு அவதாரம் செய்கிறார். அவருக்கு அவங்க அப்பா வச்ச பேரு திருவாத ஊரர். ஊர வச்சே பேரு வச்சாங்க திருவாத ஊரர். நல்லா படிச்சார். ராஜா பார்த்தார், நல்லா படிச்சவர் மந்திரியா இருந்தா நாட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இவருக்கு மந்திரி பதவி தரப்பட்டது. என்னங்க, ஒரு 24, 25 வயசுக்குள்ள மந்திரி ஆயிட்டார். பாண்டி நாடு செய்த புண்ணியம். வாதவூரர் பாண்டி நாட்டிலே அமைச்சராகிறார். அரிமர்தன பாண்டியன் அவரு பண்ணன புண்ணியம். மதுரையார் மன்னன் மறுபிறவியோட மறித்திடுமே திருவாசகம். அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இவருக்கு வேலை கொடுத்தார், பட்டம் கொடுத்தார். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சொக்கலிங்க பெருமான் சன்னதிக்கு போறார், வழிபாடு பண்றார். இப்படியே நாட்கள் கழியுது. ஒரு 25, 26 வயசு. இதெல்லாம் உத்தேச கணக்குத்தான். ராஜா என்ன சொல்றார்? நம்ம படையில குதிரைகள் கம்மியாயிற்று, அதனால் நீங்க ஏம்பலுக்கு போங்க. அறந்தாங்கி பக்கத்துல ஏம்பல். ஏம்பல்ல குதிரைகள், அரேபிய நாட்டு குதிரை எல்லாம் வரும், வாங்கி கொண்டு வாருங்கள். எவ்வளவு கொடுத்தார்? 12,000 பொற்காசு கொடுத்தார். 12,000 பவுண்ட் தங்க பொற்காசுகளை கொடுத்தார். இவரும் காசை வாங்கிட்டு ஆட்களை கூட்டிட்டு புறப்பட்டார். அறந்தாங்கி தாண்டியாச்சு. ஒரு சோலை. சோலைக்குள்ள இருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய காதுல விழுகுது. காதுல தேனாய் பாய்கிறது. யாரோ உள்ள இருக்கிறாங்க. அஞ்செழுத்து மந்திரம் சொல்றாங்க. உள்ள ஓடுறார். சிவபெருமான் கம்பீரமாக வீட்டிருக்கிறார். செந்தழல்புரை திருமேனியுங்காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி, அந்தனாவதுங்காட்டி எம்பெருமான் வீட்டிருக்கிறார். சுத்தி பல பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. இவர் பக்கத்துல போனார். கண்ணீர் விட்டார், அழுதார், கும்பிட்டார், சுத்தினார், இவரை பற்றி பாடினார். சிவபெருமான் அப்படியே தலையை தூக்கினார். உன் பாட்டு மிக நன்று, உன் பாட்டு மாணிக்கம், அதனால் உன் பெயர் மாணிக்க வாசகர். இதுதான் கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்ணிட்டா அப்பா இன்ஷியலுக்கு பதிலா ஹஸ்பண்ட் இன்ஷியல் வந்துடும். இவர் பேரு போய் புது பேரு வந்துருச்சு. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. நம்ம பேரு கெட்டு போச்சு. நான் சொல்றது புரியுதா? சிவபூஜை எடுத்துக்கிட்டவங்கள சத்யோஜாதம் அப்படிதான் பேரு வைப்பாங்க. சத்யோஜாத சிவம், வாமதேவ சிவம், அகோர சிவம். அதே மாதிரி இவருக்கு பேரு வச்சாரு மாணிக்க வாசகர். இவர் அழகா பாடுறாரா? சிவபெருமான் கையில ஒரு ஏடு இருந்தது. மாணிக்க வாசகர் கேட்கிறார், இது என்ன ஏடு? சிவபெருமான் வாயை திறக்கிறார். இதுதான் முதல்ல நடந்தது. சிவஞான போதம். நம்ம சிவஞான போதம் இல்ல, இது பழசு. மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் இல்ல, சிவஞான போதம். ஓ, சிவஞான போதம். சிவன் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? போதம் என்றால் என்ன? வினா.
சாப்பிட உட்கார்ந்தா எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு வந்துருச்சுன்னா ஒருத்தரும் பேச மாட்டாங்க, அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் கடவுளை பார்க்கிற வரைக்கும் 1000 சிந்தனை வரும். சிவன் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன வினா. சிவபெருமான் சொல்கிறார், சிவன் என்பது ஈடு இணை இல்லாத மெய்ப்பொருள். ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. உபதேசமாகிவிட்டது. சிவ 2 எழுத்து உபதேசமாகிவிட்டது. அப்புறம்தான் பாடுறார். அப்புறம்தான் மாணிக்க வாசகர் பட்டம் பாடினார். சுத்தி வந்தார், கண்ணை மூடினார். போற பொழுது நாமும் இவரோட பயிரணும், இந்த பாண்டி நாட்டு வேலை போதும், இந்த மந்திரி வேலை போதும் நினைச்சாரா? கண்ணை மூடினாரா? முழிச்சாரா? சிவபெருமான காணோம், சுத்தி இருந்தவங்களையும் காணோம். அடடா, காணமே தவிக்கிறார். தில்லைக்கு வா, அவ்வளவுதான். சிதம்பரத்துக்கு வா அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த மனசு என்ன தவிக்கும். கல்யாணமாச்சு. காலையில பொண்ணு மாப்பிள்ளை அமெரிக்கால இருக்கிறாரு. பொண்ணு 6 மாசமா அமெரிக்கான்குது. பேரிக்கா வித்தா கூட அமெரிக்கான்னுதே சொல்லும். அப்படி ஆயிப்போச்சு. இப்ப கல்யாணம் ஆச்சு. பொண்ணு கண்ணை மூடிட்டாங்க. இவர் நம்மளை கூட்டிட்டு போறாரு, அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறாரு. நினைச்சாங்களா? கண்ணை மூடுனாங்களா? முழிச்சாங்களா? கணவனை காணோம், சுத்தி சாப்பிட வந்தவங்களையும் காணோம். எங்க எல்லாரும் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. தாலி கட்டினது எனக்கு, கூட்டிட்டு போனது அவங்களையா? அந்த காதலி அழுவாளா இல்லையா? அப்படிதான் மாணிக்க வாசகரும் அழுதார். மாணிக்க வாசகர்னு எனக்கு ஒரு பேரு கொடுத்து, ஞானம் கொடுத்து தாலி கட்டினது எனக்கு, இருந்த வேலையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டியே அப்படின்னு அந்த காதலி அழுத அழுகைதான் 688 அழுகை தமிழ். அதுக்கு பேருதான் திருவாசகம். நம்ம தமிழ்ல பேசுனா இயல் தமிழ், பாடுனா இசைத்தமிழ், நடிச்சா நாடகத்தமிழ், திருமுறை சைவத்தமிழ், 4000 திவ்ய பரபந்தம் வைணவத்தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். அழுது 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 அடியடைந்தவர் மாணிக்க வாசக பெருந்தகை. வெளியே வர்றார், காசை பாக்குறார். 12,000 பொற்காசை வச்சு என்ன பண்றது? இவருக்கு ஒன்னும் புரியல. என்னை ஆட்கொண்டாயோ, எல்லாம் ஓம் பொறுப்பு எனக்கென்னையா? அன்றே எந்த நாவையும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எனையாய். என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ, இன்று போர் இடையூறு எனக்கு உண்டோ? எண்டோல் முக்க நெம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. பிழையா செய்வாய்ன்னு என்ன அர்த்தம்? பிழையா செய்வாய், அது கொஸ்டின் மார்க்கு. அம்மா குழந்தைக்கு தீமையா செய்வாள், நன்றே செய்வாய். கண்ணீர் விட்டார். இந்த காசை வச்சு என்ன பண்ண? கோயில் கட்டு. திருப்பெருந்துறையில கோயில் கட்டினார். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். என்னதே மாணிக்க வாசகரா இருந்தாலும் அரசன் கொடுத்த பணத்தை அந்த பயன்பாட்டுக்கு செலவழிக்காம வேற ஏதாச்சுக்கு செலவு செஞ்சா தப்பு தானே? மாணிக்க வாசகரா இருந்தா என்ன, சிவபெருமானா இருந்தா என்ன, தப்பு தானே? நம்ம பாஷையில சொல்ல போனா மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், உள்ள பிடிச்சு வச்சிடலாம். ஏன் அப்படி பண்ணார்? சந்தேகம் வருதா இல்லையா? சிவகவிமணி CK சுப்பிரமணிய முதலியார் என்று கோயம்புத்தூரில் வாழ்ந்த ஒரு பெரும் சான்றோர். சேக்கிலாருடைய பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய புண்ணியவான். சேக்கிலாருடைய பெரிய புராணம் 4238 பாட்டு. அதுக்கெல்லாம் உரை எழுதிய புண்ணியவான். அவர்தான் எழுதுறார் நீத்தார் பெருமைன்னு ஒரு நூலிலே எழுதுகிறார். அந்த காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே உப்பரிகையிலே பாண்டிய மன்னன் உட்கார்ந்திருக்கிறார். மேலே ஒரு சித்தர் பறந்து போனார். சித்தர்களுக்கு உடம்பு எடையற்றதாக போய்விடும். நினைச்ச மாத்திரத்தில் பறப்பார்கள். குளிக்க வச்சிருப்பாங்க. அத வாயில போட்டா விமானம் பறக்கிற மாதிரி, பறவை பறக்கிற மாதிரி பறந்து போவார்கள். பறந்து போனாரா, சித்தர் கையில இருந்த குளிகை விழுந்துருச்சு. இந்த உப்பரிகையில இருந்தவரு குளிகையை எடுத்துட்டார்.
சித்தர் கீழே இறங்குனார். இத பாரு, இந்த குளிகை எனக்குத்தான் வேணும், உனக்கு தேவையில்ல. நான் ஊரா இல்ல, நாடு நாடா போறவே, இது எனக்கு தேவை. ராஜா என்ன சொன்னார்? குளிகைய தர்றேன், ஆனா ஒண்ணு என்ன, எனக்கு நீங்க கைலாசத்தை காட்டணும். சித்தரால முடிஞ்ச காரியம். சித்தர் சரின்னார். ராஜா செங்கோல் எடுத்துட்டு புறப்பட்டார். கைலாசம் பொன்மலை, அங்கே காட்சி கிடைத்தது அரசனுக்கு. செங்கோலை நட்டு வச்சுட்டு சுத்தி பாக்குறார். சிவபெருமான பாக்குறார், அம்பாளை பாக்குறார், நந்திய பாக்குறார், பூதகணங்களை பாக்குறார். சந்தோஷம் தாங்கல. கிளம்பி வர்றப்ப செங்கோலை எடுக்கிறார். செங்கோல்ல கொஞ்சோண்டு கைலாசத்து தங்க ஒட்டியிருந்தா அதை எடுத்து போட்டுட்டுல வரணும். கைலாசத்து தங்கம் நம்ம பாண்டி நாட்டுக்கு வரணும். அப்படியே கொண்டுட்டு வந்துட்டார். சிவன் சொத்து இங்கே வந்து விட்டது, சிவனுடைய பணம் இங்கே வந்து விட்டது. எத்தனை வருஷம் ஆச்சு? சிவபெருமான் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு அசலும் வட்டியும் சேர்த்தா 12,000 புர்காஸ் ஆச்சு. இப்ப அந்த ராஜா அரிமர்தன பாண்டியனா வந்து பிறந்தார். இப்ப அந்த சித்தர் மாணிக்க வாசகராய் வந்து பிறந்தார். இப்ப அந்த 12,000 பொற்காசு சிவ திருப்பணிக்காயிற்று. கணக்கு சரியா போச்சு. அவ்வினைக்கு இவ்வினை. ஆம், திருப்பெருந்துறை கோயில் அற்புதமான திருப்பணி, யாரும் செய்ய முடியாத திருப்பணி. காலத்தால் முற்பட்டவை. கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. தூண்லதான் நவக்கிரகம் இருக்கும். வெளியிருந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு உடும்புன்னு தெரியும். குரங்குக்கு என்ன அர்த்தம்? கடவுளை விடாத, குரங்கு புடியா பிடிச்சுக்கோ. நம்ம மாணிக்க வாசக சுவாமி சொல்றாருல்ல, சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது நீயே. உடும்பு பிடிச்சா விடாது, கடவுளை உடும்பு மாதிரி பிடிச்சுக்கோ. அந்த காலத்திலே ஒப்பந்தத்திலே சிற்பிகள் சொல்லுவாங்களாம், திருப்பெருந்துறையில உள்ள கொடுங்கை மாதிரி செய்ய முடியாது, வவ்வால் நத்தி பலகனி மாதிரி செய்ய முடியாது, மற்றபடி எது வேணாலும் செய்து தருகிறோம்.